ஓம் சாந்தி. கேள்வி பதில் 7வது நாள். ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு. அவர் ட்ராவல் பண்ணி ஒரு கடற்கரையை அடைகிறாரு. அங்கே ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில் உட்காந்து யோசிக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன், கவலைகள் ஏன், துக்கங்கள் ஏன், துன்பங்கள் ஏன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல கொஞ்சம் கற்கள் இருந்தது. அதை எடுத்து ராத்திரி பௌர்ணமி வெளிச்சம் இருந்தது. கடற்கரையில் தூக்கி வீசிட்டே இருக்கார் அந்த கல்லை. இப்படியே அவர் பண்ணிட்டு இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பிறகு தான் பார்க்குறாரு, அவர் இவ்வளோ நேரம் கடலுக்குள்ளே தூக்கி போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வைரத்தை தூக்கி போட்டிருக்கிறாரு. இருட்டில் ஒன்றும் தெரில. வைரம்னா மின்னி இருக்குமே, ஆனாலும் தெரில. மின்னுறதுக்கு கூட ஏதாவது வெளிச்சம் வேணும்ல, அதுதானே. சரி, ஓகே, போச்சு வைரம். சரி, ஃபுல்லே அவர் வைரத்தை தூக்கி போட்டார் கடலில். இது ஏதோ கதையாக இருந்தால் கூட இது நம்ம பிராமண வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகுது. இதே போல் நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நமக்கு பகவானே கிடைச்சார், அவரே தீர்வு கொடுத்தாரு. நமக்கு நேரம் அப்படிங்கிற ஒரு டைமண்டை கொடுத்தாரு. நம்ம அந்த நேரங்கிற டைமண்டை என்ன பண்ணோம், கடலை வீணடிச்சிட்டோம். தேவையில்லாத வீணான விஷயங்களில் நிறைய நம்ம ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம். பாபா நமக்கு சங்கமேகத்தினுடைய சமயம் அப்படிங்கிற டைமண்டை நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. இது சங்கமேகத்தினுடைய நேரமானது மிக மிக ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லானது. எல்லா யுகத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லானது. டைமண்ட், லைக் எ டைமண்ட். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சங்கமேக நேரம் மிக உயர்ந்த புனிதமான, நம்மளுடைய வாழ்க்கையை வயத்துக்கு சமமாக தேவதை குணங்கள் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடிய மிக குறைந்த நேரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை, இந்த வயதுக்கு சமமான நேரத்தை நம்ம வீணான விஷயங்களில், பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதனால் நம்ம இப்போ பண்ண வேண்டிய முயற்சி முக்கியமாக விசேஷமாக நம்ம நேரத்தின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முற்சாதம் செய்ய வேண்டும். டைம் ரொம்ப வேல்யூபிளாக இருந்தாலும் கூட நமக்கு சுற்றி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. சில ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நம்மளை ஆட்டங்கான வச்சிருது. இப்படி அரண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த அளவு வீரியத்தன்மையோட இருக்குது சில ப்ராப்ளம்ஸ். அதனால நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தருடைய எண்ணத்துலேயும் மனசில் வருது. நமக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா நான் இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டுருவேன். இந்த மார்க்கத்தில் நமக்கு நிறைய கேள்விகள் வருது. ஆனாலும் கூட சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நமக்கு தானாகவே கிடைச்சிட்டு தான் இருக்குது. பாபா முரளி மூலமாக கொடுத்துட்ருக்கிறாரு. ஞான யோகம், தாரணை, சேவை, பல விதத்தில் பாபா கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்கிறாரு, கிடைச்சிட்டும் இருக்கு. அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மகிட்ட பதில் இல்லை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட நம்ம பதில் கேட்டுக்கலாம். அதுலேயும் பெண்கள் ரொம்ப முக்கியம் சங்கமேகத்தில் இல்லை. மாதாஸ், தாய்மார்கள் தலைக்கு மேலே தான் ஞான கலசத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஞான கலசத்திலிருந்து 2 பதில் எடுத்து சொல்லுங்க. முதல்ல நம்ம ரம்யா சிஸ்டர் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்விக்கு பதிலை கூறுவார்கள். நான் நல்லா பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஆனால் நான் எப்போ யோகத்தில் டீப்பில் போக ஆரம்பிக்கிறேனோ அப்போ எனக்குள்ள பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எண்ணங்கள் நான் பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணுறேன். பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு அது பாசிட்டிவாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, சாதாரணமாக தான் தெரியுது. ஃபீலிங்ஸ் என்னை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோன்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, நான் அதை விஷுவலைசேஷன் பண்ணுறதே இல்லை. இதற்காக உங்களுடைய கருத்து என்ன? நான் எப்படி அந்த பயத்தை வெற்றி அடைகிறது? அந்த யோகத்தில் நல்ல அனுபவங்கள் எப்படி அடைகிறது? ஏன்னா யோகத்தில் அனுபவமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன விஷுவலைசேஷன் பண்ணுறோம், என்ன ஒரு எண்ணங்களை கொண்டு வரோமோ அதனுடைய ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் இமேஜினேஷன் பண்ணதுனால அந்த இமேஜினேஷன் அல்லது விஷுவலைசேஷனை அந்த மூளையானது அதை ஒரு ஆப்போசிட்டாக எடுத்துக்குது. இப்போ நான் பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருது, நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுருது.
ஒருத்தர் ஆத்மா பார்க்கணும் அப்படின்னா அது சரீரத்தை பார்க்க வைக்குது. இந்த மாதிரியான ஆப்போசிட்டாக எனக்கு ஆப்போசிட்டாக என்னுடைய மனசு இல்லை புத்தி அது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? எப்படி இதை வெற்றி அடைகிறது? ஓம் சாந்தி. இவர் வந்து கேட்டிருக்கிற கேள்வி வந்து ஒரு இவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கு. யாராவது கமாண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கமாண்ட்ரி பக்கமே போகாது புத்தி, அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், அலைஞ்சிட்ருக்கோம் வேற எங்கேயாவது. அதனால் கமாண்ட்ரி நீங்களே சொந்தமாக இது பண்ணுங்கள், கிரியேட் பண்ணுங்கள், அதன்படி நீங்கள் யோகா பண்ணுங்கள். அதனால் இப்போ இந்த மாதிரி கமாண்ட்ரி கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யோகா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது அதனுடைய ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த யோகா பண்ணாதீங்க, எந்திரிச்சு வேற எங்கேயாவது போங்க. இல்லைன்னா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் யோகாவே பண்ணாதுங்க, எழுத ஆரம்பிங்க, இல்லை ஏதாவது படிங்க. மனசில் அவங்க கண்ட்ரோல் இல்லையே, அப்புறம் யோகா பண்ணி என்ன பிரயோஜனம்? எழுதுங்க, டைவர்ட் பண்ணுங்க புத்தியை. அதனால் அடிக்கடி இந்த பயிற்சியை நம்ம பண்ணுறோம், அதாவது புரிய வைக்கிறோம் மனசுக்கு அப்படின்னா அது புரிஞ்சுக்கும். அடிக்கடி இதுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், டைவர்ஷன் முக்கியம். அப்போ தானாகவே நம்ம கண்ட்ரோல் ஆகும். இதுக்காக இல்லைன்னா ஒரு டிராயிங் வரைங்க, பாபாகிட்ட இருந்து எல்லா சம்மந்தையும் நான் இணைக்க விரும்புகிறேன், அது என்னென்ன சம்மந்தம்னு பேர் எழுதிட்டு அதன் மூலமாக என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு படத்தை வரைங்க. அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங்கை விதைக்கணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரைனிங் நம்ம கொடுக்க நம்ம அப்புறம் நார்மல் ஆயிடும். நம்ம வந்து 63 ஜென்மமாக நமக்குள்ள அழுக்குகளை நம்ம நிறைச்சி வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே அந்த நேரத்தில் தான் வெளியே வரும். இதுக்காக பாபான்னு சொல்கிறாங்க, இது பயப்படாதுங்க. ஏன்னா இது இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய வியாதி, எடுத்த உடனே டஹார்னு வந்து சரியாகாது, கொஞ்சம் வேலை செய்யணும், இதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுத்தா தான் அந்த வியாதி போகும். அடுத்த கேள்வி, ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 சப்ஜெக்டையும் வந்து நான் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்க. நீங்கள் கொஞ்சம் ஆசையை தீர்த்து வைங்க, கொஞ்சம் புரிய வைங்க. நம்மளுடைய மனிதர்லேருந்து தேவதை ஆகக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் இல்லை ஸ்கூல், இங்கே வந்து நமக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 4 பாடங்கள் இருக்குது, ஞானம், யோகம், தாரணை, சேவை. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த 4 பாடத்தையும் கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்லுங்கள், புரிய வைங்க. இதில் வந்து எப்படி நான் டீப்பில் போகிறது அப்படின்னு. இப்போ 4 பாடமும் பார்த்தீங்கன்னா 4 பாடமும் 4 விதமான, 4மே ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது, 4 ரீதியிலையும் அதுக்குன்னு தனித்தனி விசேஷம் இருக்குது. சங்கமயுகத்தில் இருக்கக்கூடிய பிராமணாத்மாக்கள் யாரெல்லாம் இந்த 4 சப்ஜெக்டினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து, அதாவது இந்த 4லேயுமே முக்கியமானது, 4மே முக்கியம்தான், 4ல் வந்து எல்லாத்துலேயும் சமமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து யோகத்தில் நல்லா டீப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு யோகா பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஞானத்தில் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யோகத்தின் மூலமாக நிறைய சக்திகள் நமக்கு கிடைக்குது, ஓகே தான். ஆனாலும் எல்லா பிரச்சனையும் யோகத்தினால் மட்டும் தீந்துராது. யோகா மூலமாகனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரச்சனையை நம்ம சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி காலி ஆகிறது வரைக்கும் நம்ம அது பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுவே அந்த இடத்துல ஒரு ஞான பாயிண்ட்டு மிக குறைந்த செலவில் நிறைந்த பலனை கொடுத்துருக்கோம். இவ்வளோ யோக சக்திக்கு அங்கே தேவை இருந்திருக்காது. ஏன்னா ஞானம் கூட, ஒரு ஞானத்தில் கூட பாபா சொல்ல லைட் அண்ட் மைட் ரெண்டுமே இருக்குது, ஒளியும் இருக்குது, சக்தியும் இருக்குது. ஞானம் வந்து ஒளிபூர்வமான ஞானமும் இருக்குது, சக்தி கொடுக்கக்கூடிய ஞானமும் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஞான பாயிண்ட் மிக தீவிரமாக நம்மளுடைய வீணான எண்ணங்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. கூடவே நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த அந்த பாயிண்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு யோகத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, யோக சக்தியை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ஞானத்தினுடைய ஆழமான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். யோகா மட்டும் பத்தாது.
சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, 4 பாடத்துலேயே நான் வந்து குஷல் மங்கலமாக முன்னாடி போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. சுஷில் பாய் சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் அந்த கேள்விக்கு பதில். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கேள்வி, இனி பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 4 சப்ஜெக்ட்லேயும் அவங்க வந்து பெர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு லட்சியம் இருக்குது அப்படின்னா, நம்ம எப்போவுமே 4 சப்ஜெக்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஞானம் கேட்கும்போது ஞானத்தினுடைய டீப்பான விஷயங்கள், ஞானத்தினுடைய குப்தமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யோகத்தில் வந்து யோகத்தினுடைய பாயிண்ட்ஸையும் தனியாக எழுதுங்க, ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸையும் தனியாக எழுதுங்க. அப்புறம் சேவையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து என்னென்ன செய்யணும், என்னென்ன இடத்துல எந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் 4வது சப்ஜெக்ட்ஸு தாரணை, தானாகவே இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தாரணை அப்படிங்கிறது சிரேஷ்டமாக மாறிடும், நேச்சுரலாயிடும். தாரணையை கூட நம்ம இப்படி எழுதலாம், எனக்குள்ள எந்தெந்த தாரணைகள் பரிபக்குவமாக இருக்குது, எந்தெந்த தாரணையில் குறைகள் இருக்குது அப்படிங்கிறது எழுதலாம். அதனால் நோட் பண்ண ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி யோகா பண்ணுங்கள், சேவையிலையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தாரணையை தானாகவே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கும், 4 பேலன்ஸ்டாக இருக்கும். தீதி மன்மோகினி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல பார்த்து கேள்விப்பட்டு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பெரியவங்க இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது தீதி மன்மோகினி அப்படிங்கிறவங்க தான் மம்மாவுக்கு அடுத்ததாக மதுபனை ஆண்டவர். மதுபனை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க. சுண்டு விரலில் பாபாவை ஆகட்டும் மதுபனை ஆகட்டும் ஆட வச்சவங்க. அதாவது சேவை பண்ணாங்க, அவங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க ஞானத்தினுடைய ரொம்ப டீப்பில் போகிறவங்க. அதனால் பாபாவனுடைய முரளிகள் எல்லாமே பாபாவுடைய காலத்துக்கு பிறகு எப்போ அந்த ரிவைஸ் ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து, முதல்ல பாபா எப்போவுமே இனிமையான குழந்தைகளை அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பிச்சிடுவார். இங்கே நமக்கு கேள்வி பதில் மெயின் பாயிண்ட் வருது, கேள்வி பதில் வருது. அப்புறம் தாரணை பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க, வரதான ஸ்லோகன் ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே தீதியினுடைய பொறுப்பு. அவங்க தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது. அந்த மாதிரி அவங்க ஞானத்தில் ரொம்ப உள்ளுக்குள்ளே ஃபுல் வாணியிலேருந்தும் எடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு முன்னாடி எழுதுவாங்க. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் எழுதுவாங்க, வரதான ஸ்லோகன் ரெடி பண்ணுறது எல்லாமே அவங்க. இப்போ ராஜு பாய் பார்த்துட்டு இருக்கிறாரு. முதல்ல தீதி மன்மோகினி ஜி அவங்க தான் இதில் திறம் பெற்றவராக இருந்தாங்க. பாபா அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்திருந்தார். அப்புறம் அவங்களோட இன்னொரு முக்கியமான ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அவங்க ஒரு ஆளை பார்த்து இவர் எதுக்கு லாய்க்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இவன் வேலைக்கு லாய்க்கா, வேலைக்கு லாய்க்கு இல்லையா. நிறைய பிஸ்னஸ் மேன் கண்டுபிடிப்பாங்களா பார்த்தோன்னே. அதே மாதிரி நம்ம வீட்டில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் மன்மோகன் தீதி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்தோடனே அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களாம், சேவை கொடுக்க மாட்டாங்க. பிரித்து இப்போல்லாம் டிபார்ட்மெண்ட் பிரித்து அந்தந்த சேவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. மதுபன் வாசி ஆகட்டும், சரண்டர்ஸ் ஆகட்டும், அப்படி கொடுக்குறாங்க எது கிடைக்குதோ. ஆனால் தீதி மன்மோகனிஜி அப்படி கொடுக்க மாட்டாங்க. மவுண்ட் அப்புக்கு சரண்டராக வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதத்துக்கு ஒரு சேவையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இவன் என்ன பண்ணுறான், இவன் எங்கே போகிறான், எங்கே வரான். அப்புறம் ஒரு மாதம் கழித்து இந்தாப்பா உனக்கு வந்து நீ வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ரவி பாய்ங்கிறவரை பாரு, அவர் கூட இரு அப்படின்றான். எப்படி கண்டுன்னு சொல்கிறீங்க, ஏன் ரவி பாய்ட்ட? இல்லை, நான் உன்னை நோட் பண்ணேன், உன்னை ஒரு சேவையும் இல்லாத போது நீ பாட்டுக்கு அந்த பாட்டு போடுற இடத்துல மைக் வைக்கிற இடத்துலையே நீ பார்த்துட்டு இருந்த, உனக்கு அங்கே தான் இன்ட்ரெஸ்ட், கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துருந்த பார்த்துட்டு இருந்த. சரி, நீ அதுக்கு தான் கரெக்டு, அங்கே தான் எல்லாமே இருக்க அப்படி. அதனால நான் உன்னை நோட் பண்ண வரைக்கும் நீ வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க. நீ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், சிலவங்க கிச்சன் பக்கம் போவாங்க, டைனிங் பக்கம் போவாங்க, அப்போ அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க. இந்த மாதிரி அலைய விட்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்றது நம்மளுடைய மன்மோகனி தீதி. அவங்க எல்லா நியமங்கள்லையும் பக்காவாக இருந்தாங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு தடவை என்னது ஆச்சு அப்படின்னா, துளசி பிரதர் அப்படின்ட்டு இல்லை கேன் சரோவரில் இருக்கிறாரு, சவுண்ட் டிபார்ட்மெண்ட். அவருக்கு இதே மாதிரி தான் சேவையை கொடுக்கலையாமா மன்மோகனி தீதி. அவரே வந்து சவுண்டு பாட்டு போடுற இடத்துல போய் உட்காந்துருக்காரு. உடனே அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அங்கேயே சேவை. அந்த மாதிரி பாண்டா ஃபோனில் டெய்லி பாட்டு போடக்கூடிய
பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நல்ல பெரிய பாட்டாக இருக்குது, நல்ல பாட்டாக இருக்குது அப்படின்ட்டு அமிர்தோல முடிஞ்ச உடனே பெரிய பாட்டை போட்டு விட்டாராம். பெரிய பாட்டு போட்டு விட்டதுனால அது 4:45க்கு முடிய வேண்டியது 4:50க்கு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா. அப்புறம் தீதி மட்டும் கடகடன்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீதி மன்மோகனிஜி வந்து அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அந்த துளசி பிரதருங்கிறவர், இங்கே வா, நீ என்ன பண்ண நேற்றுக்கு, என்ன தாதின்னா, என்ன தீதி நல்லா தானே ஒரு பாட்டு ஒரு பெருசாக ஒரு பாட்டு போட்டியே, இது நியாயமா அப்படின்னு. இல்லை, அது நல்லா தானே இருந்தது, பாட்டு நல்லா தான் இருந்தது, எனக்கு எதனால எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா, நீ 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்ட, நான் 5 நிமிஷம் லேட்டாக போனதுனால டீ ஆறி போச்சு. டீ ஆறுன டீயை சூடு பண்ணுறதுக்கு லட்சுவை தேடி போனேன். லட்சு தாதி அவங்களது லட்சுவை தேடி போனேன். லட்சுவா காணோம். லட்சு வந்து சுடுதண்ணி எனக்கு குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தது. அப்புறம் நான் சூடு பண்ணி வந்து டீயை சூடு பண்ணி கொடுத்தது, சூடு பண்ணி அதை சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே பாத்ரூமில் குளிக்க வேண்டிய தண்ணி சூடு ஆறிப்போச்சு. அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் லேட் ஆகி போய் 6:55னா நான் கிளாஸுக்கு வந்துடுவேன். தாதி படிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து உட்காந்துருவேன். ஆனால் இதனால் நான் 5 நிமிஷம் லேட் ஆகும். தாதி வந்துட்டாங்க நான் வரும்போது. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்தேன். ஒரே ஒரு சேர் தான் உண்டு முதல்ல பாண்டவ போனில், அவங்களுக்கு மட்டும், தீதிக்கு மட்டும். அதில் வந்து உட்காந்தேன். இப்படியாக என்னுடைய முழு நாளையுமே நீ கெடுத்துட்ட, இனிமேல் இந்த மாதிரிலாம் பெரிய பாட்டெலாம் போடக்கூடாது, ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாட்சி நிலைத்திருப்பதன் மூலமாக நம்மளுடைய கான்சியஸை உயர்த்த முடியுமா? அப்போ உயர்த்துவதன் மூலமாக ஒருவேளை முடியும் அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை அதன் மூலமாக அழிக்க முடியுமா? சாட்சி நிலை மூலமாக நம்மளுடைய கான்சியஸ் மனநிலையை வந்து உயர்த்துவதன் மூலமாக சப்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அப்புறம் இது நம்ம வந்து சதா விழிப்புணர்வு நிலையில் நம்மளால் நிலைச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வெற்றி கொள்றதுக்கு பதிலாக நம்ம இந்த சாட்சி பார்வையின் மூலமாக கான்சியஸ் மைண்டை நம்ம சதா ஆக்டிவாக வச்சுருக்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் நிறைச்சிருக்கோ அதுக்கு மேலே அது கூட ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கான்சியஸ் மைண்டை விழிப்புணர்வை வச்சுருந்தாலே போதும். அதாவது சாட்சி கேள்வி என்னென்னா, சாட்சி நிலையின் மூலமாக கான்சியஸ் மைண்டு விழிப்புணர்வை நம்ம வச்சுருக்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் தானே நமக்குள்ளே எல்லா விஷயமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சமஸ்காரம்லாம் சப்கான்சியஸ் மைண்டில் தான் இருக்குது. அப்போ அதை வந்து உள்ளே ட்ராவல் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறத அழிக்கிறதுக்கு ஸ்பெஷல் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கே. அதை விட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சாட்சி நிலையில் நான் நிலைச்சிருப்பதன் மூலமாக, சாட்சி பார்வையாளரான ஆகிறதன் மூலமாக அப்போ கான்சியஸ் மைண்டு வந்து சதா விழிப்புணர்வில் நம்ம வச்சுக்க முடியும். அதன் மூலமாக நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகாமலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணான பல வருஷத்தினுடைய அந்த சம்ஸ்காரத்தை அழிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுமா? சப்கான்சியஸ் மைண்டுடைய உதவி இல்லாமலே நம்ம பண்ண முடியுமா? பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நம்ம வீணான எண்ணங்களை வெற்றி அடையணும் அப்படின்னா சாட்சி நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேஜ். நம்ம ரொம்ப நேரம் சாட்சி நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய புத்தி போய் வீணாகிறதுலேருந்து நமக்கு மிச்சம் பிடிச்சிருக்கப்படுது. அதாவது இப்போ தப்பிச்சிடுறோம். என்ன கேட்டிருக்கேன், சாட்சி நிலையின் மூலமாக நம்ம கான்சியஸ் லெவல் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அதிகமாகும். ஆனால் நம்ம எடுத்த உடனே நம்ம அந்த நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாட்சி பயிற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனநிலையானது உயர்வடையும் வாய்ப்பு இருக்குது. எடுத்த உடனே நமக்கு அந்த நிலையை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாள் இடைவிடாமல் முயற்சி பண்ணணும், பயிற்சி இருக்கணும். அடுத்த கேள்வி ஒரு மாதாஜி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து டைரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பால் பொருட்கள் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிறது சரியா தப்பா, இது பாவ கணக்கா, என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறதுக்காக பலவிதமான காரியங்கள் செய்கிறோம். பலவிதமான காரியங்கள் நம்ம செய்கிறதுல பலவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி, பால் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யும்போது இதனுடைய சுற்றுமான கர்ம கணக்குகள் நமக்கு ஏற்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சோதேவ் பாய் வந்து பதில் சொல்லுவார். ஓம் சாந்தி. ஒரு பிரதர் மிலிட்ரியில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டார்,
நான் மிலிட்ரியில் இருக்கிறேன், வந்து அங்கேருந்து உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி சுட்டு கொல்ல வேண்டியதாக இருக்குது, அடிக்க வேண்டியதாக இருக்குது, அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா பாபா அதுக்கு சொன்னார், நீ அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை இதை அவாய்ட் பண்ண முடியும்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா வேறு வழி இல்லை. அது ஒரு மிலிட்ரி பிரதர் கேட்டிருந்தாரு ஒரு தடவை, பாபா நாங்கள் துப்பாக்கியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாபா சொன்னார் அது டியூட்டின்னு நினச்சிட்டு செய்யுங்க, அவ்வளோதான். பாபா நினைவில் காரியம் செய்யுங்க. அதில் மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா சாட்சியாக இருந்து பார்க்கணும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அங்கே இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அடுத்தது கேள்வி வந்து பரதாதி அப்படின்ட்டு ஒரு தாதியோட பேர், அவங்கள வரதாதின்னு கூப்பிடுவாங்க. அவங்க யார், ஏன் அவங்கள பரதாதின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேள்வி. நிர்மல் சாந்தா தாதியை தான் பரதாதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தோட பெரியவங்களா இருந்தாங்க. அவங்க சஹார பிரம்மா பாபாவுடைய லௌகீக பொண்ணு, அவங்க பேர் தான் நிர்மல் சாந்தா தாதி, அவங்க தான் பரதாதி அப்படின்ட்டு பட்ட பேர். கேள்வி பார்த்தீங்கன்னா பாபா வந்து முரளியில் அடிக்கடி சொல்றாரு, உங்களுக்கு வந்து டபுள் பூஜை நடக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன கொஞ்சம் புரிய வைங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து தேவதை ரூபத்தில் பூஜை நடந்துட்டு இருக்கு, இன்னொன்று பாபா சிவ பாபா கூட சேர்த்து சாலிகிராம் ரூபத்திலையும் பூஜை நடக்குது. ஆக 2 பூஜை ஆயிடுச்சா. அதாவது சரீரத்தை வச்சும் ஒரு பூஜை, ஆத்மாவுக்கு மட்டும் தனியாக ஒரு பூஜை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சேவையில் வந்து அதிகம் மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஏன்? மன நிம்மதிக்காக சேவை பண்ண போனால் அங்கே போய் மன நிம்மதி இல்லாமல் போயிடுது, ஏன்? இதுக்கு வந்து வழி சொல்லுங்க. ஓம் சாந்தி. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து சேவையினுடைய ஃபீல்டில் தான் இருக்கிறோம். அங்கே தான் நமக்கு நிறைய பிராப்திகள் கிடைக்குது. இந்த பிராமண வாழ்க்கையில் நம்ம இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னா சேவையில் நம்ம அதிகமாக ஈடுபடுறது ரொம்ப முக்கியம். சேவை அந்த மாதிரியான இடம், நிறைய ஆத்மாக்களை நம்ம மீட் பண்ணக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய நெகட்டிவ் நமக்கு தெரிய வருது, அதனால் நம்மளுடைய நெகட்டிவ் அங்கே வெளிப்படுது. எல்லா ஆத்மாக்களுடைய சம்பந்தம் தொடர்புலையும் அங்கே வர வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் பலவீனமும் இருக்குது, எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் விசேஷத்தாகவும் இருக்குது. அப்படி சொல்ல முடியாது இவங்கள்ட்ட விசேஷத்தாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்ககிட்ட வந்து குறையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் ரெண்டுமே இருக்கு. எல்லாருமே முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. மற்றவங்களுடைய விசேஷத்தாவை பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு சேவையில் தான் கிடைக்குது. ஒருத்தர் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறாரு, அதாவது எல்லாருடைய விஷயத்தில் சீரியஸாக இருக்கிறாரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இனிமையானவங்களா இருக்காங்க. அப்போ 2மே இந்த சேவையினுடைய ஃபீல்டில் ரொம்ப முக்கியம். அதுவும் 2மே ஓவராக போயிடக்கூடாது, 2ம் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் மிக சரியான அளவில் 50-50 இருக்கும்போது தான் அது நமக்கு நன்மைக்காக யூஸ் ஆகும். இல்லைன்னா அது வந்து ஓவராக போயிடும். அதனால் இந்த 2 பேர் விதமான சுபாவம் உள்ளவங்க ஒரே இடத்துல இருக்கும்போது அங்கே ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் வரதான் செய்யும். அதுக்காக அது சேவையை விட்டுறக்கூடாது. நமக்கு இதன் மூலமாக இந்த மாதிரி நமக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு களம், சேவை களம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் திரும்ப ஒரு ஃபுல் லைஃப்லேயும் வந்து காமெடியே பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு தடவை அவருக்கு லாஸ்ட் டைம் வந்துடுச்சு, சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா அப்படிங்கிற லைனில் நின்றுருக்கிறாரு, தெரியாத லைனில் நின்றுருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க, நீ யாருப்பா? நிறைய பேருக்கு நீ சாப்பாடு போட்ட, அந்த போ சொர்க்கத்துக்கு போ. நீ யார்? நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் கொடுத்தா, நீ போ சொர்க்கம். நீ யாருப்பா? நீ நிறைய பேருக்கு உதவிகள் பண்ண, ஏதோ ஒன்றாலும் முடிஞ்சது, சரி சொர்க்கத்துக்கு போ அப்படின்ட்டா. அப்புறம் இவர் நினைக்கிறார், நம்ம சௌரம் போடல, யாருக்கும் வந்து எதுவும் சந்தோஷப்படுத்தவும் இல்லை, எதுவும் கொடுக்கவும் இல்லை, நமக்கு என்ன கதையும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காரு அந்த காமெடியன். அப்போ அவருக்குடைய டேன் வருது. உடனே அவங்க தர்மராஜ் சொல்கிறாரு, நீ போப்பா, நீ சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு. நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்கு சொர்க்கத்துக்கு? நீ நிறைய பேர் சிரிக்க வச்சலப்பா, நீ உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் போ அப்படின்ட்டான். இந்த மாதிரி நமக்கு புண்ணிய காரியம் எவ்வளோக்களவு இருக்கோ அவ்வளோக்களவு சொர்க்கம் நம்ம சேவையின் மூலம் தான் செய்ய முடியும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குமார் சென்ட்ரல் சரண்டர் ஆக முடியுமா? இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பாண்டவன் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நிறைய சென்டர்களில் நம்ம பார்க்குறோம்.
அவங்களும் சரண்டர் லிஸ்ட்டில் வந்து சேர்றாங்க. ஆனால் வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. சென்டர் இன்சார்ஜ் பர்மிஷன் இருந்ததுன்னா ஏன் இருக்க முடியாது, எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சரண்டரில் 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து சாப்பிட்றது, தங்குறது, திங்குறது வந்து சென்டர்லேயே பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டுமே பாபா வீட்லேயே நடக்குது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியமாக அது சரண்டர். இப்போ வந்து செகண்ட் குவாலிட்டி இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சரண்டர் பேட்ச், ஐடி கார்டெலாம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பாபா வீட்லேயே தங்கியிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு வெளியே போவாங்க. தங்குறது திங்குறதுங்க தான், ஆனால் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஜாப் பண்ணுவாங்க, சென்டர் சேவை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க, ஆனால் ஃபுல் டே சென்டரில் இருப்பாங்க. வந்துட்டு வருவாங்க, ராத்திரி தூங்க போயிடுவாங்க, காலையில் சீக்கிரம் வந்துடுவாங்க. பாபா வீட்டில் தான் 3 நேரம் சாப்பிடுவாங்க. சேவை ஃபுல் சரண்டர்ஸை விட நல்லா சேவை பண்ணுவாங்க. அவங்க வந்து 3வது கேட்டகரி, அவங்களும் சரண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் 4வது வந்து அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சென்டர்லேயும் இருக்க மாட்டாங்க, ஆனால் சென்டருக்கு முக்கியமான முதுகெலும்பாக இருப்பாங்க. எல்லா சேவையிலையும் அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற அளவு குவாலிஃபைடாக இருப்பாங்க. பாபாவுடைய சேவைகளை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு குவாலிஃபைடாக இருப்பாங்க. அவங்களுக்கும் சரண்டர் பேட்ச் கொடுக்குறாங்க, சரண்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. 4th குவாலிட்டி. இந்த மாதிரியாக 4 விதமான சரண்டர்ஸ் இருக்காங்க, லிஸ்ட் இருக்குது. அந்த பிரதர்ஸுக்கு, சிஸ்டர்ஸுக்கு ஒரே தான். சிஸ்டர்ஸுக்கு 7 வயசு, பிரதர்ஸுக்கு இந்த மாதிரி கேட்டகரி. ஓம் சாந்தி. சில சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கதியில் உட்காந்துட்டு அப்படி இப்படி ஆன பூனன்னு பேசுவாங்க, ஆனால் அவங்க ப்ராக்டிக்கலில் ஒன்றையும் காணாம். இதுக்கு என்ன பண்ண, அவங்களுக்கு மட்டும் எல்லாம் ஓகேவா? அவங்க சொல்கிறத செய்யணும்னு அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட்டு கிடையாதா? எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சுஷில் பாய் சொல்கிறாரு, ஓம் சாந்தி, எந்த ஆத்மாவை வந்து பரமாத்மா பகவான் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரோ அவங்களுக்குள்ள தாரணைகள் இல்லை அப்படின்ட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா அவங்களுடைய கண்ணில் தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதானே பரமாத்மா ஏதோ விசேஷத்தாவை பார்த்து தானே அவங்க ஒரு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு, சும்மா உட்கார வைப்பாரா என்ன? அதாவது உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை கண்ணாஸ்பத்திரியில் போய் கொஞ்சம் கண்ணை சரி பண்ணிக்கோங்க. ஆக ஆக்சுவலி சொல்ல போனால் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் எல்லா விசேஷமும் விசேஷத்தன்மையும் இருக்குது. நமக்கு தெரியல, அவ்வளோதான். நம்ம நெகட்டிவை பார்க்குறோம், ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், அதனால் அது பாசிட்டிவ் தெரில. பாசிட்டிவ் இல்லாத ஆத்மாவும் இல்லவே இல்லை, நெகட்டிவ் கொஞ்சமும் கூட இல்லாத ஆத்மாவும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பாபா செலக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா அவங்கள்ட்ட அதுக்கேற்ற விசேஷத்தா இருக்கிறதுனால தான் அங்கே வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியலைன்னா அது உங்களுடைய கணக்கு, உங்களுக்கு அவங்களுக்குமான கணக்கு. பொறாமையினுடைய வசமாக இருக்கலாம், வெறுப்பினுடைய வசமாக இருக்கலாம், அவங்க ஏதாவது அவங்கள சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வேற யாராவது அவங்கள பற்றி நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க, அதை கண்ணில் பூசியிருப்பீங்க, அந்த இது பார்வையிலே பார்க்குறீங்க. இப்போ பரமாத்மா வந்து விட்டார், அவர் சொல்கிறத நமக்கு நம்பிக்கை வர்றதில்ல. யாராவது உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, இப்போ அந்த சிஸ்டர் இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு யாரோ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு. உடனே உங்களுக்கு அவங்க மேலே இருந்த பாசிட்டிவ் எல்லாம் கரைஞ்சி போயிடும், அவங்க மேலே அப்படி நெகட்டிவ் ஆயிடும். உண்மையில அவங்க எந்த ரீதியில் சொன்னாங்கன்னு கூட நீங்கள் விசாரிக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. இவங்க மேலே 100% நம்புவீங்க உங்கள் வார்த்தைகளை, அந்த நெகட்டிவ் உங்கள் வார்த்தைகளை. ஆனால் பரமாத்மா எவ்வளோ சொல்கிறாரு, அந்த விஷயத்தெல்லாம் நம்புறதுல உங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அந்த மாதாஜி சொன்னாங்க உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபே தேவையில்லை, 100% நம்பிட்டீங்க, ஒருத்தரை நெகட்டிவாக ஆக்கிட்டீங்க, இவங்களுக்கு லாய்க்கே இல்லைன்ட்டு நீங்கள் பட்டம் பூசி போட்டுட்டீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்காதுட்டீங்க. ஓம் சாந்தி. பாபா வந்து அடுத்த கேள்வி வந்து, பாபா வந்து வாணியில் அங்கிள் ஆன்டின்னு 2 பேர் சொல்கிறாரு. யார் அங்கிள் ஆன்டி அப்படின்னு பாபா வந்து பாபாவே கூப்பிடுறாரு அங்கிள் ஆன்டி. அது யார், ஏன் கூப்பிடுறாரு பாபா? ஓம் சாந்தி. கயானா அப்படிங்கிற ஊரில் ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அந்த கண்ட்ரியினுடைய. அவருக்கு வந்து சேந்தி பேகன் ஞானம் கொடுத்தாங்க. ஞானம் கொடுத்து மதுபன் கூப்பிட்டு வந்தாங்க பாபாவை மீட் பண்ண. அவங்க வந்து அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தது காரணத்தினால நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பாபா குழந்தை, ஃபேமஸான ஒரு விஐபி ஒரு பாபா குழந்தையாகவும் ஆயிட்டார். அதனால் நிர்வயர் பாய் வந்து அவரை அங்கிள், நம்மளுடைய அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி தான் பாபாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
அவங்கள வந்து கெஸ்டாகவும் சொல்லுவாங்க, அவங்க பிகேவாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய எல்லா சேவையிலையும் அவங்க முன்னாடி இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறைய விதத்தில். அப்புறம் வரும்போதெல்லாம் பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த காரணத்தினால விஐபி பிகே கெஸ்ட். அவர் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு லௌகீக வேலையும் இருக்குது, நான் வந்து அதில் பிஸியாக இருக்கிறேன், கூடவே நான் வந்து ஞான வாழ்க்கையிலையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன முயற்சி பண்ணணும், தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து யார் வந்து லௌகீகத்தில் இருந்தாலும் லௌகீக ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓம் சாந்தி. நம்ம லௌகீக வேலையை கூட, லௌகீக விஷயங்களை கூட நம்ம அலௌகீகம் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள ஸ்டூடெண்ட்ஸ்னு புரிஞ்சுக்கிறோம், நமக்கு செய்யக்கூடிய வேலையை வந்து அலௌகீக சேவைன்னு புரிஞ்சுக்கிறோம், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிராமண பரிவாரம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நேச்சுரலாக செய்யும்போது நமக்கு சாதனாவே குஷி. ஒவ்வொரு விஷயத்துலையும் சேவை செய்யும்போது எப்படி குஷி கிடைக்குமோ அதே மாதிரி பாபா வீட்டில் சேவை செய்யும்போது எப்படி குஷி கிடைக்குமோ அதே மாதிரி குஷி நாங்கள் லௌகீக வேலை செய்யும்போது கிடைக்கும். ஓகே, இது வந்து என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறாங்க அந்த மாதாஜி. வீட்டில் இருக்கிறவங்கள கூட நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி, அது நமக்கு தெரியாது. நான் ஆத்மாங்கிறத பார்க்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள விசேஷத்தவங்க அவங்க அந்த ஆத்மாவுக்கும் நமக்குமான கனெக்ஷன் வந்து போக 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 நம்ம விசேஷத்தாவை பார்க்கும்போது ஒரு அன்பு வந்து உள்ளுக்குள்ள இருந்து பொங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அவங்க மாறுறாங்களே இல்லையோ, ஆனால் நமக்கும் அவங்களுக்குமான உறவு நல்லா இருக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் வீட்டில் லௌகிக வீட்டில் கூட இருக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணணும், அதுவும் ஒரு ஆத்மா, அவங்களும் அவங்க பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் உங்களுடைய பார்வை இருக்கணும். அது என் பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, அக்கா பொண்ணு, என் மருமக பொண்ணு, மாமியார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரியான எண்ணங்கள் வைக்காம அதுவும் ஒரு ஆத்மா, தனியான ஒரு சுதந்திரமான தனியாக பாட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனுடைய பாட்டு அதை ப்ளே பண்ணுது, அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அந்த ஆத்மாவுக்கு சேவை பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆத்மாக்கிட்ட வந்து நமக்கு ஹெல்ப் கிடைச்சிட்டே இருக்கும். இது கேரண்டி. நீங்கள் ஆத்மான்னு மட்டும் பார்த்தா போதும். அச்சா. ஓம் சாந்தி.